முன்னாள் அரசியல் புள்ளிகளின் குற்றப்புலனாய்வு வருகையும் கைதும். இன்றைய நாட்களில் முக்கியமான செய்திகளாக வலம் வருகின்றது முன்னாள் அரசியல் புள்ளிகளின் குற்றப்புலனாய்வு வருகையும் கைதும். அந்த வரிசையில் முன்னாள் அமைச்சர்களான ரிஷாட் பதியுதீன், ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் அசாஸ் அலி ஆகியோர் சிஐடியில் பிரசன்னமாகியிருந்தனர். மூவரும் வெவ்வேறு காரணங்களுக்காக அழைக்கப்பட்டிருந்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் விடுவிக்கப்பட்ட அழைப்பிற்கு இணங்க நேற்று 5ஆம் திகதி அங்கு முன்னிலையாகியிருந்தார். கடந்த அரசாங்க காலத்தில் விவசாய அமைச்சின் செயல்பாடுகளுக்காக ராஜகிரிய பகுதியில் வாடகை அடிப்படையில் கட்டிடம் ஒன்றை பெற்றுக்கொண்டமை தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது. அந்த சம்பவம் தொடர்பில் அப்போதைய அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றிய முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனிடம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காகவே அவர் நேற்றைய தினம் இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இது ரிஷாட் பதியுதீனுக்கு மாத்திரமல்ல, அன்றைய அமைச்சரவையில் அங்கம் வகித்த அனைத்து அமைச்சர்களுக்குமான விசாரணையாகும். இதில் ரிஷாட் பதியுதீன் அன்றைய அமைச்சரவை அமைச்சர் என்பதால் அவரும் அழைக்கப்பட்டிருந்தார். கடந்த அரசாங்க காலத்தில் அமைச்சராக இருந்த கயந்த கருணாதிலக்கவும் அண்மையில் விசாரிக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் அடிக்கடி சொல்வார், நான் தப்பு செய்தால், அரச சொத்தை துஷ்பிரயோகம் செய்திருந்தால் என்னை தண்டியுங்கள், மாறாக என் சமூகத்தை தண்டித்து விடாதீர்கள். நான் ஏதாவது குற்றம் செய்தால் இதை பப்ளிக் பண்ணுங்கள், நீதிமன்றத்திலே முன்வையுங்கள், எனக்கு வேண்டுமென்றால் மரண தண்டனையாவது தாருங்கள், நான் குற்றம் செய்திருந்தால். இதேவேளை முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ நிதி மோசடி விசாரணை பிரிவில் நேற்றைய தினம் முன்னிலையாகியிருந்தார். முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவும் அவரது மகனும் நிதி மோசடி விசாரணை பிரிவில் ஆஜரான பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்தனர். சதோச லொரியை தவறாக பயன்படுத்தி அரசுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டிலே முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டிருந்தார். இதேவேளை முன்னாள் உத்தம நண்பர்களாக திகழ்ந்த அசாஸ் அலி மற்றும் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க ஆகியோர் இணை பிரியாத நண்பர்களாக இருந்தனர். அவ்வாறு இருந்தவர்களுக்கு மத்தியில் இப்போது ஏதோ ஒரு பிணக்கு ஏற்பட்டுள்ளது போல் தெரிகின்றது. தான் சிறையில் சென்ற போது ரவி என்னை ஏமாற்றிவிட்டார் என அசாஸ் அலி முறைப்பாடு செய்திருந்தார். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து வரும் அரசியல் கள நிலவரங்கள் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை.